பிரைஸ்லோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த காலை வேளையிலையும் கர்த்தர் சில வசனங்களை கொடுத்துருக்கிறார். அதை பற்றி தியானிப்போம். 1 ராஜாக்கள் 16 31 30 31. 1 ராஜாக்கள் 16 30 31 டாபிக் என்னென்னா, அநீதிக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். அநீதிக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு சிலவங்களெல்லாம் ஆண்டவர் அநீதிக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அவங்க நீதி செய்யலை, அநீதி செய்ததுனால அநீதிக்கு தான் அவங்களை ஒப்பு கொடுக்குறாரு. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கிறோம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தை ஏசபேலை நிர்வாகம் பண்ணியது அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு, பார்த்தீங்களா, அவன் என்ன செய்கிறான்? பாகாலை சேவிக்கிறான். ஆண்டவருக்கு என்ன செய்கிறான்? வெறுப்பேற்றுறான் அவன். அது மட்டும் தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிப்பிடத்தை எடுக்கிறான். அது மட்டும் இல்லை, ஆகாப் விக்கிரத்தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படி தான் முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலாம் அதிகமாக செய்து வந்தான். பார்த்தீங்களா, அவனுக்கு எவ்வளோ வெறின்னு. அப்போ அவன் ஆண்டவரை கோபம் மூட்டத்துக்குன்னே என்ன செய்கிறான்? அதிகமாக செய்கிறான், பயங்கரமாக செய்கிறான். நம்மளுமே செய்யக்கூடாது இல்லையா? ஆண்டவரை வெறுப்பேற்றத்துக்கு நம்ம யார்? அவர் நம்மளை படைச்சாரா, நம்ம அவரை படைச்சோம்? தேவன் தான் நம்மளை படைச்சார். அப்போ நம்ம எவ்வளோ தேவனுக்கு பயந்து ஜீவிக்கணும். விக்கிரகத்தோப்பை வணங்குறது இல்லாமல் புதுசாக அவனுக்கு பலிப்படுத்த எழுப்புறான். இஸ்ரவேலுக்கு பகல் செஞ்சவங்களை காட்டிலும் அதிகமாக செய்கிறான். அப்போ இவனுக்கு என்ன ஒரு பயம் இல்லை, ஆண்டவர் மேலே அவனுக்கு பயம் இல்லை. ஆண்டவர் ஆத்துமா கொள்கிறவர், அதுக்கே பயப்பட மாட்டேங்கிறான். அப்போ ஆத்மா கொள்வது தான் நம்ம பயப்படணுமே. சரீரத்தை கொள்றவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஆத்மா கொண்டா தான் நமக்கு நரகம் போயிடும். அப்போ ஆத்மாவை கொள்றதுக்கே, ஆண்டவர் கொள்றவருக்கே பயப்பட மாட்டேங்கிறான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது 2 தீமோத்தேயு 4:4 2 தீமோத்தேயு பாருங்கள் 4:4 என்ன சொல்கிறாருன்னா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். என்னவா? சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பார்த்தீங்களா, நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்? சத்தியத்துக்கு செவியை விளக்கிறோம். அது உண்மை தானே. ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், அவன் பாகாலை தொழுது கொள்கிறான். பலிப்படத்தை எடுத்து போடலாம், அவன் கட்டுறான், புதுசாக கட்டுறான். அதுதான் சத்தியத்துக்கு செவியை விலக்கி. நம்ம காது நீதி நியாயத்துக்கு நம்ம கொடுக்கல, அநீதிக்கு தான் கொடுக்குறோம். அதனால் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறோம். கட்டுக்கதைகளுக்கெல்லாம் என்னென்ன கட்டுக்கதை சொல்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாய்ந்து போகணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எவ்வளோ எப்போவுமே என்ன செய்யணும்? நல்ல மன தெளிவாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ரோமர் 12:13 பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னு. பரிசுத்தவான்களோட குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். பரிசுத்தவான்களோட குறைவில் என்ன செய்யணுமா? அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க. அப்போது பரிசுத்தவான்கள்னு யார்? குறை உள்ளவர்கள் தான். நிறைவாக ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ராஜபோகமாக இருந்தால் அவங்க பரிசுத்தப்பட முடியாது. பரிசுத்தவான்களும் கிடையாது. பரிசுத்தவான்கள்னா குறைவில் இருக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உபத்திரத்தில் இருக்கிறவங்க தான் யார்? பரிசுத்தவான். ஏன்னா லாசரு ஐஸ்வர்யானை பார்த்தீங்கன்னா, லாசரு ஐஸ்வர்யான் வாசலில் பிச்சை கேட்டு உட்காந்துருந்தான். அவனுக்கு வியாதி உடம்பெல்லாம் உட்காந்துட்டு இருந்தான். ஆனால் நாய்களை பருக்களை நக்கிச்சு. இப்போ கூட ஒன்றும் செய்யலை. ஐஸ்வர்யான் அவனுக்கு இறக்கம் பாராட்டி சாப்பாடு கொடுக்கல. ஆனால் பூமியில் என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் துன்பத்தை அனுபவித்தான். ஆனால் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மடியில் போய் பரலோகத்தில் உட்காந்துருந்தான். யாருக்கு? லாசரு. ஆனால் இவன் இறந்து போகிறான். யார்? ஐஸ்வர்யவன், பணக்காரன், பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் இறந்து போகிறான். அவன் எங்கே போகிறான்? நேரம் நரகத்துக்கு போயிட்டான். நேரம் நரகத்தில் விழுந்துட்டான் போய். அப்போ அங்கேருந்து கெஞ்சிறான், கொஞ்சம் சொட்டு தண்ணி கொடு எனக்கு கெஞ்சான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ பூமியில் இருந்தாலும் சந்தோஷமாக சௌகரியமாக இருந்த, பணம் பொருள்களோட சாப்பாடோட எல்லாம் இருந்த, எல்லாமே உனக்கு கிடச்சிது பூமியில். ஆனால் இவன் என்ன செய்யலை? பூமியில் எதையுமே அனுபவிக்கலை. அதனால் இங்கே நல்லா என்ன செய்யறான்? சுகமாக அனுபவிக்கிறான். நீ இங்கே அவஸ்தைப்படுற. அதுதான் அப்படி சொல்லி என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்யவான் கிடையாது. ஐஸ்வர்யவான்கள்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாதுன்னு இங்கே சொல்லப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அதனால தான் சொல்கிறாரு 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவளுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். குறைவில் பரிசுத்தவான்கள் யாருன்னா குறைவுள்ளவர்கள் தான், அவங்க தான் உதவி செய்யணும். நம்ம துன்பப்பட்டுள்ள ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிப்பதை வேண்டி சபையாக இருங்கள். பார்த்தீங்களா, ஒரு நம்ம என்ன செய்யணுமா, ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணுமா, மேட்டுமையானவர்களை சிந்திக்கக்கூடாது, தாழ்மையானவர்களுக்கு இணங்கணும். உங்களையே புத்திமான்களுக்கு என்ன அது புத்திமானு நினைக்கக்கூடாதுன்றது. ஒருவனுக்கு தீமை செய்யக்கூடாது, எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவைகள் செய்ய நாடுங்கள். யோக்கியமானவைகள் தான் செய்யணும், தீமையை செய்யக்கூடாதுன்றது. பார்த்தீங்களா, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதனால் நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும், எல்லா மனுஷரோட சமாதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அநீதிக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறவங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. அதாவது மற்ற ஜாதிகளோட ஒப்பு கொடுத்தவங்க, மற்ற ஜாதியோட குறைவுப்பட்டவங்களோட நம்ம என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. அது மட்டும் பரிசுத்தவான்கள்னா யாருன்னா, நீ நல்ல நீதி செய்கிறவங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. குறை உள்ளவர்கள் ஃபஸ்ட்டு வந்து குறை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். பரிசுத்தவான்களுக்கு தரித்திரத்தில் இருப்பாங்க, சிலர் ரொம்ப கஷ்டத்தில் தரித்திரத்தில் இருப்பாங்க. அவங்களும் என்னது, அவங்க தான் பரிசுத்தவான்கள். எப்படின்னா ஆண்டவர் அவங்கள தான் பரிசுத்தவான்களாக மாற்றுறாரு. இதுக்கு வந்து ரோமர் 15:26-27 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியாது. உங்களுக்கு நல்லா வேதத்தை நல்லா படித்து பாருங்கள், நல்லா புரியும் பரிசுத்தவான்கள் யாருன்னு புரியும். ஆனால் தான் அநீதி ஒப்பு கொடுத்துட்றாரு, பரிசுத்தவான்கள் இல்லாதவங்களெல்லாம் அநீதி ஒப்பு கொடுத்துறாரு. 26-27 பார்த்தீங்கன்னா, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்துக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டு. பார்த்தீங்களா, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்துக்காக. அப்போ பரிசுத்தவான்களுக்குள்ளே யார் இருக்குது, தரித்திரத்துக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தரித்திரர் எங்கே இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிறவங்க யார், தரித்திரர்கள் தான். இப்படி செய்து நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளிகள் அறிவுறுக்கிறார்கள். எப்படி என்றால், புறஜாதியார் அவருடைய ஞான நன்மைகளை பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. பார்த்தீங்களா, எவ்வளோ இதாக சொல்கிறாருன்னு. நம்ம நம்ம கடமைப்பட்டிருக்கணும். நம்ம யாருக்கு, பரிசுத்தவான்களுக்கு, குறை உள்ளவர்களுக்கு, தரித்திரம் இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும், கடனாளியாக நம்ம இருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி 2 கொரிந்தியர் நினைக்கிறேன், 2 கொரிந்தியர் 9:12 தான் நினைக்கிறேன். பாருங்கள், 9:12 என்ன சொல்லப்பட்டிருக்குது, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குறதும் அல்லாமல் அநேக தேவனை சோதரிப்பதனாலே சம்பூர்ண பலனுள்ளதாக இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பார்த்தீங்களா, 2 கொரிந்தியர் 9:12 பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல். இப்போ பரிசுத்தவான்கள்னால் யாருன்னா குறை உள்ளவர்கள் தான் பரிசுத்தவான்கள். எப்போவுமே பரிசுத்தவான்கள்னால் நிறைவாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பரிசுத்த குறை உள்ளவர்கள் தான் யார், பரிசுத்தவான். அவங்களுக்கு தானே குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ணமாக பலனுதாய் இருக்கும். பார்த்தீங்களா, தர்ம சகாயத்தை நன்மை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை கீழ்ப்பதிலுடைய அறிக்கையிட்டிருக்கிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் உள்ள உதாரணத்துவமாக தர்மம் செய்த நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. அப்போ பாருங்கள், யார் பரிசுத்தவான், குறை உள்ளவர்களாக இருக்கிறவங்க, தரித்திரராக இருக்கிறவங்க, அப்புறம் நன்மை அனுபவித்து கிறிஸ்துவுக்குள்ள சுவிசேஷத்தை கீழ்ப்பதில் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லை, குறைவுகளை நீக்கிறதுமெல்லாம் அநேக தேவனை ஸ்தோத்திரிக்கிறாங்க சம்பூர்ணமாக. அதுதான் பரிசுத்தவானுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல். அப்போது பரிசுத்த குறைகளை நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய கடமையாகுது நீக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு குறைவு உண்டு, குறைவில்லாதவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் நல்லா தின்னுட்டு குடித்து பூசிட்டு நல்லா ஜாலியாக இருந்து உலகத்தை அனுபவிச்சுட்டு நான் பரிசுத்தவான் கிடையாது. சரிங்களா, அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்தவான் கிடையாது.
அது போல் உபாகம் 33:3 பார்த்தீங்கன்னா, உபாகமும் 33:3 மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில் இருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள் யாருடைய கருத்தில் இருக்கிறாங்களா? அவருடைய கருத்தில் இருக்கிறாங்களா? அவர் ஜனங்களை சிநேகிக்கிறதுனால பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கருத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய வார்த்தை வசனத்தினால் தானே செய்வாங்களாம், அவங்க போதனை அடைவாங்களாம். அதனால் சும்மா போய் சொல்லிக்கிட்டு நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு சுத்தமாக பணம் பதவி இவ்வளோ வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் பரிசுத்தவான் கிடையாது. அதுதான் அங்கே முக்கியமாக சொல்லப்படுது, குறிப்பு சொல்லப்படுறது அதுதான். அதே மாதிரி 1 சாமுவேல் 2:9 பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். 1 சாமுவேல் 2:9 1 சாமுவேல் 2:9 அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. பார்த்தீங்களா? அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறார். பரிசுத்தவான்களின் பாதங்கள் யார்? அவருடைய பரிசுத்தவான்கள். இதான் நம்ம நல்ல நிதானிச்சு பாருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார்னா ஆண்டவர் யாரை காக்கிறாராம்? ஏழை எளிய மக்கள், தரித்திரர்கள், அப்புறம் பணக்குறை உள்ளவர்கள், அப்புறம் என்னது சத்தியத்துக்கு கட்டுப்படுகிறவர்கள், அப்புறம் நிறைய குறைவில் இருக்கிறவங்க, நிறைவாக இருக்க மாட்டாங்க அவங்க, தரித்திரர்கள், இது மாதிரி நீதி செய்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் யார்? பரிசுத்தவான்கள் பாதங்களை ஆண்டவர் செய்கிறாராம் காப்பார். பார்த்தீங்களா? என்ன செய்கிறாராம்? பாதங்களை காப்பார். துன்மார்க்க இருளில் மௌனமாவார்கள். துன்மார்க்க என்ன செஞ்சிருவாங்களாம்? மௌனமாகிடுவாங்களாம். ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. அப்போது பலத்தினால் ஒருவரும் பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதே இல்லை. நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு இது நம்மளுக்கு நம்ம நல்லா சண்டை போடலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய பலனே நம்மளுக்கு கிடையாது. கர்த்தருடைய பலத்தில் தான் நம்ம நிற்கணும். கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறவங்க தான் பரிசுத்தவன். அதுதான் ஒழிய மற்றபடி நம்மளுடைய தரித்திரத்தை இல்லாமல் நல்லா சம்பூர்ணமாக தின்னுவிட்டு நல்லா அது இதுன்னு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு நிறைய நல்லா இதுவாக இருப்பாங்க, சந்தோஷமாக சமாதானமாக. அதாவது என்ன சொல்லுவாங்க, உலகத்தை நல்லா அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க. அநீதிக்கு அவங்கெல்லாம் அநீதிக்கு ஒப்பு கொடுக்குறாரு ஆண்டவர். அவங்கள நீதி செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கல, அநீதிக்கு தான் அவங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, என்னாகமம் 16:7 பார்த்தீங்கன்னா தெரியும். என்னாகமம் 16:7 என்னாகமம் 16:7 பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவனாக இருப்பான். லேவியின் புத்திரராகி நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான். பார்த்தீங்களா? யார் பரிசுத்தவானா? அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவான். அப்போது ஆண்டவர் தெரிந்து கொள்றவங்க தான் பரிசுத்தவான். நம்மளே பரிசுத்தவான் கிடையாது. நம்ம பெரிய பரிசுத்தம், நேராக கடவுள்கிட்ட போயிடுவோம், நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவோம், நேராக பரலோகம் போயிடுவோம். அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த ஒரு கான்செப்டே கிடையாது நம்மளுக்கு. அப்படி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்குது? 16:7 என்ன சொன்னேன்? 16:7 நாளைக்கு அவைகளை அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்போது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாக இருப்பான். பார்த்தீங்களா? யார் பரிசுத்தம்னு? கர்த்தர் தெரிந்து கொள்கிறவங்க பரிசுத்தவான். மற்ற யாரும் என்னது பரிசுத்தவான் கிடையாது. அது மட்டும் இல்லை, ஏசாயா 4:4 பாருங்க. ஏசாயா 4:4 ஏசாயா 4:4 என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஏசாயா 4:4 ஏசாயா 4:4 சியோனில் மீதியாக இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். பார்த்தீங்களா? சியோனில் மீதியாக இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்போ ஜீவனுக்கென்று என்ன செய்யணும்? பேர் எழுதப்பட்டவன் தான் யார்?
பரிசுத்தவான். ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் தான் பரிசுத்தவான்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம பார்த்தோம், லைனாக பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு தரித்திரம்னு பார்த்தோம். அப்புறம் நீதி செய்யறவங்கன்னு பார்த்தோம். அப்புறம் குறை உள்ளவர்கள்னு பார்த்தோம். அப்புறம் என்னது? அவர் கையில் என்ன இருக்கிறவங்க, அவர் கையில் தான் இருப்பார். கையில் இருக்கிறவங்க தான் பரிசுத்தவான்னு பார்த்தோம். அவர் பரிசுத்தவன பாதங்களை காக்கிறாருன்னு பார்த்தோம். கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் பரிசுத்தவான். கர்த்தராக தெரிந்து கொள்றவங்க தான் பரிசுத்தவான். அப்புறம் ஜீவனுக்கு எது பேர் எழுதப்பட்டவங்க தான் பரிசுத்தவான். பார்த்தீங்களா? ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவங்க தான் பரிசுத்தவான். இந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து கர்த்தர் தாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் வச்சு ஒரு தடவை என்ன செய்யுங்க, நல்லா படித்து தியானம் பண்ணி நீங்கள் கரெக்டானு பார்த்து அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.